அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் 14/7/2026 செவ்வாய்க்கிழமை அன்று வரக்கூடிய ஆனி அமாவாசை. இந்த ஆனி அமாவாசை திதியானது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்று மாலை 6 மணிக்கு ஆரம்பித்து நாளை மாலை 4 மணி வரைக்கும் இருக்குது. சில பஞ்சாங்கத்தில் 3 மணி வரைக்கும்னு போட்டிருக்காங்க, சில பஞ்சாங்கத்தில் 4 மணி வரைக்கும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு 3 மணி அப்படின்னே நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். அதனால் நாளை காலை நீங்கள் உங்களுடைய நிலைவாசலில் நம்ம ஒவ்வொரு மாதமும் ஏற்றக்கூடிய அந்த நிலைவாசல் தீபத்தை நீங்கள் ஏற்றி வைப்பது அப்படிங்கிறது நல்லது. இப்போ முன்னோர்களுக்கான நாம் செய்யக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த சூரியன் வானத்தில் இருக்கும் பொழுது நாம் செய்வது நல்லது. அதுவும் பகல் 12 மணிக்கு முன்பு தான் அதை நம்ம செய்யணும். இன்று மாலை 6 மணிக்கு மேலே தான் அமாவாசை திதி ஆரம்பிக்குது. அதனால் நம்ம இன்று மாலை நேரத்தில் விளக்கு ஏற்றுவதை காட்டிலும் நாளை காலை 6 மணிக்கு மேலே நீங்கள் உங்கள் நிலைவாசலில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைக்கலாம். சில பேரெல்லாம் தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசைக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு அமாவாசையும் நாம் நம் முன்னோர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலாவது நம்முடைய நன்றி கடனை செலுத்துவது அப்படிங்கிறது நம்முடைய தலையாய கடமை. முதல்ல நீங்கள் முன்னோரை கும்பிடுங்க, குலதெய்வத்தை கும்பிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் செய்யுங்க, எந்த வழிபாடு வேணாலும் செய்யுங்க. அதில் உங்களுக்கு பலன் நிச்சயமாக இருக்கும். யார் ஒருத்தவங்க முன்னோர் வழிபாட்டையும் குலதெய்வ வழிபாட்டையும் மறந்துட்டு கோயிலாக நீங்கள் எத்தனை ஊருக்கு போனாலும், அல்லது வீட்டில் நீங்கள் 24 மணி நேரமும் விளக்கேற்றி வச்சாலும், அல்லது நிறைய ஹோமங்கள், பூஜைகள், யாகங்கள் செய்தாலும் அதனால் முழு பலன் உங்களுக்கு ஒருபோதும் கிடைக்காது. ஏன்னா அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த பித்ரு தோஷம், பித்ரு சாபம் அப்படிங்கிறது. அது நமக்கு எப்படி அதனுடைய அறிகுறிகளை காட்டும் அப்படின்னா, புத்திர தோஷத்தில் தான் ஃபஸ்ட்டு தடைப்படும். புத்திர பாக்கியம் அப்படிங்கிறதே தள்ளி போயிட்டே இருக்கும். அப்படியே கஷ்டப்பட்டு அந்த குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு உடல் உபாதை, ஊனம் அப்படிங்கிறது வருவது நம்ம தவிர்க்கவே முடியாது. அதே போலவே சுப நிகழ்ச்சிகள் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும். வீட்டில் ஒரு நிம்மதி இருக்காது. ஒரு குடும்பம்னா இந்த வருஷம் இப்படி இருக்குதுன்னா அடுத்த 5 வருஷத்தில் அது முன்னேற்ற பாதையில் செல்லணும். ஆனால் இந்த பித்ருதோஷத்தால் சாபம் பெற்ற சில குடும்பங்கள் இருக்கிற நிலையிலேருந்து பின்னாடி தான் போய்கிட்டே இருக்கும். ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதே அவங்க வீட்டில் இருக்கவே இருக்காது. அதனால் நீங்கள் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லி அதுலேருந்து தப்பிச்சிடுவோம். இந்த காலகட்டத்திலையும் நம்ம அமாவாசை தொடர்பான பதிவுகள் போடும்பொழுது கமெண்ட் செக்ஷனில் நிச்சயமாக 2 பேராவது எங்களுக்கு இந்த பழக்கமே இல்லைங்க, நாங்கள் இது வரைக்கும் ஒரு அமாவாசைக்கு கூட எங்களுடைய முன்னோர்களுக்கு நாங்கள் கொடுத்ததே இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது மிக மிக பெரிய தவறு. அந்த தவறை யாருமே செய்யாதீங்க. உங்களால் தடபுடலான விருந்து படையல் பண்ண முடியல, அல்லது குளக்கரைகள், நீர்நிலைகளில் போயிட்டு தர்ப்பணம், பிண்டம்லாம் எங்களால் கொடுக்க முடியலன்னாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம சொல்லக்கூடிய நிலைவாசலில் இந்த ஒரு விஷயத்தை எல்லா அமாவாசையிலையும் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. ஏன்னா அது ரொம்ப 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 முக்கியம். இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது ஒரு விருந்தாளி வராங்க, நம்மளை தேடி தான் அவங்க வராங்க. அவங்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் தருவோம், அவங்கள ஆஸ்வாசப்படுத்துவதற்கு. ஏன்னா அவங்க எவ்வளோ வெயிலில் திரிஞ்சு அலைஞ்சி வந்திருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால் முதல்ல ஒரு டம்ளர் தண்ணீர் தருவோம். அதே போல தான் நம்முடைய முன்னோர்களுக்கும் உங்களுடைய நிலைவாசலில் நாளைக்கு காலையில் 6 மணிக்கோ இல்லை நீங்கள் 5 மணிக்கே எழுந்துட்டாலும் சரி, ஆனால் சூரியன் வந்ததுக்கப்புறம் தான் இந்த பொருள்களை எல்லாம் நம்முடைய நிலைவாசலில் வைக்கணும். சரிங்களா? அதுவும் சூரியன் ஏறு முகத்தில், அதாவது பகல் 12 மணிக்கு முன்பு இறங்கு முகத்தில் இருக்கும் பொழுது நாம் செய்யக்கூடாது. அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணீர், ஒரே ஒரு விளக்கு. அது விளக்கு நீங்கள் உங்கள் நிலைவாசல் எந்த திசையில் இருக்குதோ அந்த திசையில் நீங்கள் ஏற்றி வச்சாலே போதுமானது. இந்த 2 பொருளோடு நாம் வைக்க வேண்டிய மற்றொரு பொருள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதனால தான் அமாவாசையில் நீங்கள் கோலம் போடாதீங்க. ஒவ்வொரு அமாவாசைக்கும் நம்முடைய முன்னோர்கள் நிலைவாசலுக்கு வெளியில் நின்று நம்ம இரத்த சொந்தங்கள் நம்மை நினைத்து பார்க்கிறார்களா? ஏன்னா இன்றைக்கி அமாவாசை, நாங்கள்லாம் வந்திருக்கிறோம். ஒவ்வொரு ஆன்மாவும் அவங்களுடைய இரத்த சொந்தங்களை பார்க்க போவாங்களாம், அந்த வீட்டுக்கு போவாங்களாம்.
ஸோ மற்றவர்களுக்கு தடபுடலான படையல் வைக்கும்பொழுது சில ஆன்மாக்கள் எனக்கு யாருமே எதுவுமே பண்ணலை, ஆனால் எனக்கு தாகமாக இருக்குது, பசியாக இருக்குதுன்னு அவங்க வேதனைப்படுறாங்க பாருங்க. ஒரு கஷ்டம் வரும்ல, அதுதான் சாபமாக தோஷமாக மாறுது. அந்த ஒரு கஷ்டத்தை கூட அவங்களுக்கு நம்ம தரக்கூடாது. அதனால தான் நீங்கள் எவ்வளோ வேலையாக இருந்தாலும் இதை செய்யறதுக்கு உங்களுக்கு 2 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம்தான் ஆகும். ஸோ இதை நீங்கள் காலையில் செஞ்சுடுங்க. நீங்கள் முகம் கை கால் அலம்பிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் செஞ்சால் கூட போதும். ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம். அதனால் இதை செய்யறதுக்கு நீங்கள் யோசிக்காதீங்க. இப்படி நீங்கள் செஞ்சுட்டு என்னால் படையெல்லாம் பண்ண முடியல, நான் இருக்கிற சூழலில் இதை தான் என்னால் பண்ண முடியும்னு இதை செஞ்சுட்டு காகத்திற்கு ஒரே ஒரு வாய் சாதம் அல்லது இட்லி என்ன நீங்கள் சமைக்கிறீங்களோ அந்த புதுசாக சமைச்சதை எச்சில் படாத அந்த உணவை நீங்கள் காகத்திற்கு வையுங்கள். இதை நீங்கள் செய்யுங்க போதும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் எல்லாம் வேலைன்னு அவசரமாக நாளைக்கு காலையில் 6 மணிக்கு மேலே நீங்கள் உங்கள் நிலைவாசலில் வைக்க வேண்டிய பொருட்கள் ஒரு டம்ளர் தண்ணீர், ஒரு நல்லெண்ணெய், விளக்கு, இதை மட்டும் நீங்கள் வையுங்க. இந்த விளக்கு எவ்வளோ நேரம் எரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் எரியலாம். நாளைக்கு காலையில் முடியல, என்னால் நான் பண்ணலை, நான் மறந்துட்டேன், பதிவை நான் இப்போ தான் பார்த்தேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் மாலை நேரத்துலையும் இதை நீங்கள் வைக்கலாம். நாளை மாலை 6 மணிக்கு. ஆனால் அமாவாசை அப்போ முடிஞ்சிடும், இருந்தாலும் நீங்கள் மாலை நேரத்துலையும் வைக்கலாம். இப்போது இது யாரெல்லாம் அவசியம் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னோர்களுக்கான எந்த விதமான படையல் தர்ப்பணம் பிண்டம் தர மாட்டேன், எனக்கு அந்த பழக்கம் இல்லை அப்படிங்கிறவங்க அவசியம் இதை செய்யணும். அதே போல் நாளை நீங்கள் இந்த பொருளோடு சேர்த்து வைக்க வேண்டிய மற்றொரு முக்கியமான பொருள் இவை இரண்டும். நாளை செவ்வாய்க்கிழமை ஆதலால் முருகனுக்கு உரிய நாள், செவ்வாய் கிரகத்துக்கு உரிய தானியமான துவரம்பருப்பு, அதோடு கொஞ்சம் வெல்லைப்பொடி, நாட்டு சர்க்கரை நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் நிலைவாசலில் வச்சுடுங்க. ஏன்னா நம்ம ஸ்வீட்டு ஏதாவது வைக்கிறது நல்லது. ஸோ இதை ரெண்டுத்தையும் கலந்து நீங்கள் வச்சுடுங்க. இதை மறுநாள் புதன்கிழமை அன்னைக்கு நீங்கள் இந்த பருப்பு, இந்த வெல்லம்லாம் இருக்குது இல்லையா, அதை பறவைகளுக்கு உணவாக நீங்கள் வச்சிடலாங்க. ஸோ இவ்வளோதான் நாளைக்கு நீங்கள் செய்யணும். இதோடு சேர்த்து காகத்திற்கு உணவு, அதையும் நீங்கள் வச்சிடுங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் ஒவ்வொரு அமாவாசையும் செஞ்சுட்டு வாங்க. அதே போல் உங்களால் முடிந்த தானத்தை நாளைக்கு நீங்கள் செய்யலாம். யாருக்காவது 3 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். அதே போல் காகத்திற்கு சாப்பாடு, அதை நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. பசுமாடுகளுக்கு உங்களால் முடிந்த அகத்திக்கீரையோ அல்லது ஒரு வாழைப்பழமோ அல்லது புண்ணாக்கு வகைகள் ஏதாவது நீங்கள் வாங்கி தர முடியும் அப்படின்னா நீங்கள் அதையும் வாங்கி தாராளமாக தரலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ள பதிவாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.